நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று தான் இல்லாமல் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்துட்டோம், தெரிஞ்சிட்டோம். நம்ம நிறைய புக்கில் படிக்கிறோம், நிறைய விஷயங்களில் கேள்விப்படுறோம். சச்சங்கங்கள், இந்த மாதிரி ஆன்மீக புக்குகள், இந்த மாதிரிலாம் படித்து நம்ம அந்த விஷயத்தை கிரகிச்சிக்கிறோம். ஆனால் அதை எப்படி அனுபவத்தில் கொண்டு வர்றது, ஒரு கதை மாதிரி கேட்குறது ஒரு பெரிய விஷயம். அதை உணர்வாக மாற்றுறது அதை விட பெரிய விஷயம். அந்த உணர்வையே அனுபவமாக மாற்றுறது அதை விட பெரிய விஷயம். இந்த அனுபவமாக்கினா மட்டும்தான் நமக்குள்ளே தீர்க்கமாக ஒரு உள்ள ஆழமாக அதுக்குள்ளே டெப்த்து இறங்கியிருக்க முடியும். அனுபவம் ஆகும்போது அது நம்மளோடதாக ஆயிரும். உணர்வாகும்போது நம்ம அதுக்குள்ளே இறங்கி வெளியே போயிருப்போம். அனுபவம் ஆகும்போது அதுவாகவே நம்ம மாறியிருப்போம். அந்த வகையில் பாருங்களேன், இந்த பிக்சர் பாருங்கள். நாம் தான் இயற்கையாக இருக்கோங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டு பாருங்கள். இந்த மரத்தோட இந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு வளைவாக இருக்கணும், அது நம்ம கைரேகையோடு ஒத்து போகுது. நம்ம கையில் உள்ள நரம்புகள் அந்த வேரோடு ஒத்து போகுது. அந்த மரத்தோட ஒரு மரம் காஞ்சி போய் எல்லா இலையும் விட்டு அந்த கிளைகளாக இருந்துச்சுன்னா அது நரம்பு மண்டலத்தோடு ஒத்து போகுது. நம்ம முடிகள் நெல்தாள் அதோடு ஒத்து போகுது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே இது எல்லாமே எவ்ரி ஒன் கனெக்டட் டு காட் அப்படிங்கிற விஷயந்தான் இதில் புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதை எப்போ அனுபவத்துக்கு நமக்கு வரும், ஒரு விஷயம் தேடும்போது எப்போ நமக்கு புரிதல் வந்துக்கிட்டே இருக்கோ அப்போ புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையனுக்கு, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையனுக்கு, ஒரு ஹை லெவல் படிக்கிற பையனுக்கு இருக்க நாலேஜ் ஒரு 12th படிக்கிற பையனுக்கு இருக்காது. ஏன்னா அவ்வளோ அந்த அறிவு, அந்த புக்ஸு, அந்த அந்த மாதிரி டெக்னாலஜி இதெல்லாம் அவன் பயிற்சி எடுத்திருப்பான். சேம் டைமில் அவன் புக்கை படிச்சிருப்பான். ரெண்டாவது என்னென்னா அதுலேருந்து அவன் கேள்வி கேட்டு அதில் ஞானத்தை வளர்த்துருப்பான். இது ஒரு படிநிலை. அது மாதிரி இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை வரும். நான் 4 கேட்டகரி பீப்புளாக பிடிக்கிறேன். இவங்க யாரெல்லாம் மிங்கிள் ஆவாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு 25% மனிதர்கள், 50% மனிதர்கள், 75% மனிதர்கள், 100% மனிதர்கள், 4 பிரிச்சுக்கலாம். இந்த 25% பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பக்தி, கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறது, புரணி பேசுகிறது, மற்றவங்கள குறை சொல்கிறது, பொறாமையாக இருக்கிறது, கெட்ட எண்ணத்தை வளர்த்துக்கிறது, அவங்களுக்கு குழந்தை பக்கிறது ஒரு காமமாக இருக்கும். பயிற்சி, யோகம், தியானம்னா என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க அப்படி ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கதை பேசிக்கிட்டு, சாப்பிட்டுட்டு, ஏதோ வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி வாழ்ந்து போயிடுவாங்க. அது எந்த லெவலில் பணக்காரங்களோ, பணம் இல்லாதவங்களோ, வறுமையில் உள்ளவங்களோ, இது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். இது ஆன்ம நிலையிலையும் வச்சுக்கலாம், அவங்க வளர்ச்சி நிலையிலையும் வச்சுக்கலாம், மனநல வளர்ச்சியிலையும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி உடல் வளர்ச்சியும் வச்சுக்கலாம். அடுத்த 25%, அதாவது 50% பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த 25% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் மெச்சூர்டாக போவாங்க. இதை இந்த 3 சக்கராஸ் உள்ள மனிதர்கள்னு வச்சுக்கோங்க, அந்த 25% பேர். அடுத்து 4வது சக்கரம் உள்ள மனிதர்கள் தான் அந்த 25%, அடுத்த 25% உள்ள மனிதர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விவேகமாக தேடுவாங்க. அந்த கல்வியை விவேகமாக மாற்றுவாங்க, புத்திசாலித்தனத்தை பகுத்தறிவாக மாற்றுவாங்க. இதோட தொடக்கம் பேசிக்காக வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தொழில் எப்படி பெருக்கிறது, ஒரு மனிதர்கள்ட்ட எப்படி பண்பாக நடந்துக்கிறது, ஒரு பணிவாக எப்படி நடந்துக்கிறது, ஒரு இதயமாக எப்படி பேசுகிறது, அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு உணர்றது, ஒரு விலங்குகளை எப்படி எப்படி விலங்குகள், இந்த பசு, இந்த நாய், குதிரை, இந்த மாதிரி கேமல், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி அவங்களோட தொழிலுக்கு பயன்படுத்துகிறது, அதுக்கு அட்வான்ஸான சில தொழில்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேட்டையாடுறதுக்கு மாதிரி ஒரு கம்பு ஸ்பெஷலாக, அதே மாதிரி அதுக்குரிய கருவிகள் இதெல்லாம் செய்கிறது, உணவு பொருட்களில் கொஞ்சம் மாற்றம் பண்ணுறது, கொஞ்சம் சுவையாக சமைக்கிறது, எதையும் மிக்ஸ் பண்ணால் நல்லா வருது, இந்த மாதிரி ஒரு படிநிலையில் இந்த 20% மக்கள் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தை பிறகு தான் இந்த இன்பம் மட்டும்தான் இல்லை, இதுக்கடுத்து ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நிலை தான் இந்த 25% மனிதர்கள். இவங்க ஒரு கேட்டகரி பீப்புள். இவங்களும் அதே மனம், உடல், ஆன்மா, ஜீவன், உயிர் இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வளர்ந்துருக்கும். அடுத்த 75% மனிதர்கள்
அதாவது அடுத்த 25% மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் ஏதோ வெறுமையாக இருக்கே, நம்ம எல்லாமே அனுபவிச்சிட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம், இன்னும் என்ன இருக்குது இன்னும் வேறு என்ன இருக்குது, யார் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேசாமல் இந்த மனைவி, வீடு, குழந்த, சுத்தம், பணம், பொருள் தேடுறது, வேலை, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக போய் உட்காந்து பார்க்கலாமா, இல்லை நம்ம தனியாக உட்காந்து என்ன தான் நடக்குதுன்னு யோசிக்கலாமா அப்படிங்கிற தன்மைக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுரும். உழைச்சி கழிச்சிருப்பான். மனைவி, மக்கள் வாழ்ந்து இந்த இன்பத்தை திளைச்சது போதும்னு இருக்கும். மற்றவங்களுக்காண்டி உழைச்சது போதும், மற்றவங்களுக்காண்டி வாழ்ந்தது போதும். எதை நோக்கி ஓடுறோம் போகும்போது நம்ம இந்த அதுக்குள்ளேயும் இறப்பு இதெல்லாம் பார்த்து ஒரு பாடத்துக்கு வந்திருப்பாங்க. எதையுமே எடுத்துகிட்டு போகல. எதுக்கு ஓடுறோம், யாருக்காண்டி ஓடுறோம், அவங்க ஓடினாலும் நம்மளை மதிக்கிறதும் இல்லை, நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடும் இல்லை. எதை சாப்பிட்டா, எதை உணர்ந்தா, எது தேவை இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இது யார்கிட்ட போய் கேட்குறதுங்கிற உணர்வு வந்து அடுத்த 20% மக்கள் பீப்புளுக்கு வந்து வந்திருக்கும். இவங்க இதில் மனநிலையிலையும், உடல்நிலையிலையும், ஆன்மா நிலையிலும், உயிர் நிலையிலும் இதே மாதிரி வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த மொதல் 25, அடுத்த 25, இந்த 25 வந்து என்னென்னா ஒரு விதமான ஒரு வளர்ச்சி நிலைக்கு வந்திருப்பாங்க. இந்த சுற்றம் வேஸ்ட்டு, இந்த பொருட்கள் வேஸ்ட்டு, இந்த இந்த வந்து இந்த மனம் வந்து நம்மளை இந்த மாதிரிலாம் குழப்புது, நம்மளை வந்து இந்த மாதிரி திசை திருப்பி விடுது அப்படின்னு உணர்ந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று தேடுது, உள்ளேருந்து ஏதோ ஒன்று பேசுது, நமக்கு ஏதோ ட்ரை பண்ணுது, ஆனால் நமக்கு புரியல அப்படிங்கிறத இந்த இல்லூஷனை உணர்ந்திருப்பாங்க. உள்ளுணர்வு வந்து சொல்லும், ஆனால் இவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது. அதே மாதிரி இவங்க அதுக்கிட்ட சொன்ன மாதிரி வேண்டுவாங்க, அதுவும் நடக்காது. இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்லேயே போயிட்டுருக்கும். அப்போ இவங்க அந்த 25% மக்கள், இந்த 75% இருக்க மக்கள் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பிடுவாங்க. இதில் அவங்க உடல் நலம், மனநலம், அப்புறம் வந்து முன்னேற்றமாக இருக்குங்கிறத விட குழப்பத்துக்கு தான் அதிகமாக போயிருப்பாங்க. அதில் தெளிவும் வந்திருப்பாங்க. 2 சமமாக நடந்திருக்கும். இங்கே காமம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான தெளிதல், புரிதல் தன்மைக்கு வந்திருக்கும். இந்த சுச்சுவேஷனில் இறை தேடுதல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம், நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம ஏன் வந்தோம், நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம யார்லேருந்து வந்தோம், இப்போ எங்கே போகிறது, இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிலாம் செத்து போனாங்களே, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க இடத்துக்கு நம்ம போயிடுவோமா, இல்லை அவங்க போகிறதுக்கு நமக்கு வழிகாட்டுவாங்களா, இப்போ என்ன பண்ணுறது இப்படின்னு ஒரு குழப்பம் வரும். மனிதன் யோசிக்கிறதா. அப்போ தான் அந்த பெருங்கருணை கொண்ட அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கொண்டு அந்த உயர ஆன்மாக்களை இவங்க ஆன்மாக்குள்ளே தடுத்தாட்கொலை செய்து, அவங்க புத்தராக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், வாட்டவர் ஏதோ ஒன்று இருக்கலாம். அவங்க வந்து இவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி, இவங்க உணர்வுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மனிதர்கள் இவங்களுக்குள்ளே வந்து தடுத்தாட்கொண்டு இவங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லி, இவங்களுக்கு வந்து என்ன தேடுற, இதைத்தான் தேடுறங்கிறத சொல்லி, அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி, அப்போது அதுக்குரிய பயிற்சிகளும், அது என்னென்ன உணவு, என்னென்ன பயிற்சி, என்னென்ன வந்து மனம், என்னென்ன மாதிரி வகைகளெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணுங்கிறத வந்து அவங்கவுங்க புத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், இயேசு ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், அல்லா ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், சீக்கியம் ஒரு மாதிரி சொல்லியிருக்கோம், சௌராஷ்டிர ஒரு மாதிரி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சூஃபி, அப்புறம் வந்து ஜென் தத்துவம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பல கேட்டகரி பீப்புள் வந்து இந்த ஆன்மாக்களை தடுத்தால் கொண்டு அவங்களுக்கு வழி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா வழி காட்டுவாங்க. எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு உயிரோடு இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிறது, உடலோடு தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் உடல் விட்டு போகிறது தெரிஞ்சுக்கிறது வேறு. இந்த உடலோடு இருக்கும்போது, இந்த மனதோடு இருக்கும்போது, இந்த அறிவோட பகுத்தறிவோடு இருக்கும்போதெல்லாம் என்னெல்லாம் சேர்த்துக்கிட்டோம், நீ எங்கேருந்து வந்தபோதெல்லாம் என்ன குப்பையெல்லாம் மண்டையில் அள்ளி அள்ளி போட்டுட்டு வந்த, இப்போ அந்த குப்பையெல்லாம் கீழே தட்டுன்னு சொல்லி ஒரு லெவல்லையும் குப்பையை தட்டி அந்த திரையெல்லாம் உடச்சி போட்டு நமக்குள்ளே அப்பாடி இந்தாப்பா இதுதான் நீ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீட்டுக்கு போகிறது தான் இங்கே நடக்குது. இதுக்கு இடையில் இவ்வளோ நாடகங்கள், இவ்வளோ வழிகள், இந்த துன்பங்கள், இதெல்லாம் வந்து வர்ற வழியில் நம்ம சுமந்துக்கிட்டது. அதுவும் சொல்லாமல் இந்த அன்புங்கிறத வந்து சுமந்துக்கிட்டே வருது. வெயிட்டாக இருக்குது, கீழே போடு, அடுத்த அன்பு வரும், இதை விடாதுன்னா இதை போடுனா கேட்குறது இல்லை. இந்த துரோகத்தை மறந்துரு, மன்னிச்சிரு அப்படின்னா அதுவும் கேட்குறதில்ல.
பழி வாங்குறது பழி வாங்காத, உனக்கு தான் துன்பம் வரும்னா அதுவும் கேட்குறதில்ல. கோவப்பட்டு என்ன செய்ய போகிற, அதனால் என்ன ஆகிடப்போது விடுனா அதுவும் கேட்குறதில்ல. அவனை விட நான் வாழ்ந்தே காட்டுவேன் அப்படிங்கிற வெறியில் வைராக்கியத்தில் தவறான வழியில் போகிறது. இது விடுது, இது வேணால் கேட்குறதில்ல. இதெல்லாம் விட்டுட்டு அன்கண்டிஷனல் லவ்வு, மனிதநேயத்தோடு இருக்கிறது, தனிப்பெருங்கருணையோடு இருக்கிறது, எல்லா உயிரும் ஒன்று போல் நினைக்கிறது, இங்கே எல்லாமே கடவுள் உணர்றது, எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் ஒன்றா இருக்குங்கிறத உணர்றது, அதுக்கப்புறம் உயிரற்ற உள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் இங்கே சமங்கிறத உணர்றது, நட்சத்திரங்கள் விண்மீன்கள் எல்லாமே நம்ம தான் உணர்றது, மண் நம்மன்னு உணர்றது, மரங்கள் நம்மன்னு உணர்றது, விலங்குகள் நம்ம தான் உணர்றது, இங்கே இருக்க அனைத்துமே நம்ம தான் உணருது, நம்ம தான் எல்லாமே இருக்கிற உணருது. இப்போ தான் நமக்குள்ள ஒரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லுவாங்கள்ல, அந்த தன்மை நமக்கு வந்திருக்கும். அனைத்து பிரபஞ்சங்களும் நம்ம தான் அது அப்படின்னு உணர்ந்திருக்கோம். முதல்ல நம்ம போய் தேடி இருப்போம், ஐயவா வா வா என்னை கூப்பிட்டு போய் எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கதறியிருப்போம். கடைசியில் பார்த்தா அது நம்ம தான். அடடடா, இதையா இவ்வளோ நாள் தேடணும்? நம்மளையே நம்ம தேடுறோன்னா எவ்வளோ, நம்ம அன்பு வைக்கிறதுக்கு ஒரு அன்புக்கு ஏங்கணும்னா அது எவ்வளோ இதுன்னு நினச்சி பாருங்கள். நம்மளையே நம்ம தேடுறோம், நம்மளே நமக்கு ஏங்குகிறோம். இறைவா இறைவான்னு உருகிறது, நீ தான் எல்லாமேன்னு கதறது, எல்லாமே அது நம்மக்கிட்ட நம்மளே கேட்குறது. நினச்சி பாருங்களேன். நான் தான் பேசுகிறேன், நான் தான் வலிக்குதுன்றேன், வலிக்க வைக்கிறது நான் தான், வலிக்கிறது நான் தான், அனுபவிக்கிறது நான் தான். அதே மாதிரி இன்பத்தையும் அனுபவிக்கிறது நான் தான், உருவாக்குறது நான் தான், இது இன்பம்னு உணர்றது நான் தான். அப்போது இந்த ரெண்டுமே நான் தான் சமமாக உணர்ந்து இந்த பூமியில் ஓகேடா இது வளர்ந்தாச்சு போதும் ஃபில்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொந்த வீட்டுக்கே போகிறோங்கிறதுக்குள்ள இதுதான் இந்த தன்மை தான் இங்கே. இதுதான் பிரம்மம், பரபிரம்மம் ஒன்று தான். இதை தான் நான் சொன்னேன். ஒரு புள்ளி, அந்த புள்ளியிலேருந்து தான் எல்லாம் வந்துச்சு, எல்லாத்துலேருந்து தான் இந்த புள்ளி வந்துச்சு. திரும்ப புள்ளியிலேருந்தே திரும்ப புள்ளிக்குள்ளே போகிறோம். அது ஒளி புள்ளின்னு வச்சுக்கிறோம், இருள்னு வச்சுக்கிறோம், டார்க் மேட்டர்னு வச்சுக்கிறோம். அப்புறம் எல்லையற்ற ஒரு 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 கடலில் எப்படி சொல்கிறது, கோடான கோடி, அது எப்படி சொல்கிறது, அதுதான் அதுவாக மாறிட்டோன்னா நம்ம எப்படி சொல்கிறது. நீங்கள் ஒரு வீடாக மாறினீங்கன்னா வீடு எப்படி தெரியும், ஒரு பொருளாக மாறிட்டிங்கன்னா அந்த பொருள் எப்படி தெரியும், அதேமாதிரி அதுவாக மாறினா நமக்கு எப்படி தெரியும். கடல்லேருந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி இல்லைன்னா தண்ணி தெரியும், கடலுக்குள்ளேயே தண்ணி ஊற்றிட்டா கடல் தண்ணி எடுத்து அப்படின்னு தண்ணி எப்படி தெரியும். அதே மாதிரி தான் அந்த தண்ணி தான் நம்ம, கடல் தான் இறைவன். திரும்ப கடலுக்குள்ளேயே ஊற்றிட்டாங்கன்னா நம்ம வேறு, கடல் வேறு, தண்ணி வேறு இல்லை இல்லையா, ரெண்டும் ஒன்றும் இல்லையா. அதே மாதிரி நம்ம மாறிடுறோம். ஏங்க இது ரொம்ப ஈஸி தான் புரிகிறதுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி கஷ்டம் தான்னு சொல்ல முடியாது. இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி, கஷ்டம் ஆனால் கஷ்டம் இல்லை. நம்ம எப்படினாலும் போய் தானே தேரணும். இந்த பூமியில் இறந்து ஆகணுங்கிறது, இறந்து தான் போவோங்கிறது கம்பல்சரியாக ஒன்று. இதில் மாற்றமே இல்லை. எப்படி வேணால் மாற்றம் வரலாம், எந்த வேணால் வகையில் நம்ம இறந்தே போவோம். இது அசைக்க முடியாத உண்மை. அதே மாதிரி நம்ம இறைவனோட பரம்பொருளோட சேருவாங்கிறது அசைக்க முடியாத உண்மை. நடுவில் என்ன வேணால் நடக்கலாம், இந்த மரணம் எப்போ வேணால் நடக்கலாம், எந்த மாதிரி நடக்கலாம். அதே மாதிரி இந்த எந்த வகையிலாலும் எந்த செஞ்சாலும் என்ன மாதிரி நம்ம குட்டிகரணம் போட்டாலும் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் நம்ம பிரம்மத்திட்ட போகிறது உறுதி, பிரம்மமாகிறது உறுதி. அதுக்கு நீங்கள் அதை நோக்கி போகணுன்னா ஈஸியாக நடந்து மெதுவாக போய் ஜாலியாக போகலாம். இல்லையா நான் போக மாட்டேன், ஆப்போசிட்டில் தான் போவேன்னா 4 அடி அடித்து மண்டையை கழுவி நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல தள்ளுவாங்கிறத விட தள்ள மாட்டாங்க, இஷ்டம்னா வான்னு விட்டுருவாங்க. ஏன்னா உனக்கு எப்போ முடியுதோ, உனக்கு எப்போ ஆசை தீருதோ, உனக்கு எப்போல்லாம் ஏக்கம், எல்லா லட்சியம், கனவு என்னென்னமோ சொல்கிறீங்களே அதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அனுபவிச்சுக்கோ. அதில் நீ இன்பத்தையும் அனுபவிக்கணும், துன்பத்தையும் அனுபவிக்கணும். ஏன்ட்ட கேட்டுருக்கூடாது, ஏன்ட்ட வந்துடக்கூடாது, சரியா, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் இன்பத்தையும் அனுபவிச்சிட்டேன், துன்பத்தையும் அனுபவிச்சிட்டேன், எனக்கு எனக்கு ரெண்டுமே போதும், எனக்கு சலிச்சு போச்சு, நான் வந்துடுறேன், என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம பிரம்மத்துக்கிட்ட போகிறது. ஆனால் திரும்பும்போது தான் தெரியும், பாதம் மறந்து போயிருக்கோம், வந்தது மறந்து போயிருக்கோம், ஐயோ பிரம்மம் தான் நான்கிறது மறந்து போயிருக்கோம். அதை கண்டுபிடிச்சி போய் அதை சொல்கிறதுக்கு வந்த குரு, அது சொல்கிறதுக்கு காலங்கள், அது சொல்கிறதுக்கு யுகங்கள், பல பிறவிகள், பல வழிகள், பல துன்பங்கள், இதில் எத்தனை தத்துவங்கள், இதெல்லாம் கடந்து போய் திரும்ப நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோம், இருப்பு உணர்கிறோம். அப்பாடி அப்படிங்கிற தன்மை எப்போ வரும்னு தெரியல, ஆனால் வந்தே தீருங்கிறது உண்மை. இதில் போயிட்டு தெய்வங்களை குறை சொல்கிறது, மற்றவங்கள திட்டுறது, சாபம் கொடுக்குறது,
எனக்கு வழியே இல்லை, எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்குறீங்கிறதெல்லாம் நம்மளோட மாயை.